அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இது சரியான டைம் இல்லாதனால பெருசாக ஒன்றும் மிஸ்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. சும்மா மேலே போய் பார்த்துட்டு அங்கே ஒரு காஃபியும் ஒரு கப்பக்கிழங்கும் சாப்பிட்டோம். ஏன்னா கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் தெம்பாக இருக்கும். இங்கேருந்து எப்படியும் ஒரு 2.5 hours ஆகிடும் நினைக்கிறேன். நான் ஸ்டாப்பாக அடித்தா பார்ப்போம் எங்களால் அடிக்க முடியுமா, இல்லை நடுவில் இங்கே வேறு எங்கேயும் வேறு எதுவும் வேலை இல்லை. மேபி ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் போவோம். அவ்வளோ, வேறு எதுவும் பிளான் இல்லை பெருசாக. நான் அப்போவே வந்துட்டு சொன்னேன், டேய் வாடா ஊருக்கு போயிடலான்டா. வேணாண்டா பொன்முடி இன்றைக்கி நம்மளை, ஏன்னா இந்த கிளைமேட் பார்த்தாலே ஒரு மாதிரி தானே கூலிங்காக தான் இருக்குது. கூலிங்க்கெலாம் எதுவும் பஞ்சம் இல்லை, ஆனால் ஒன்றும் பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இல்லை. கரெக்டாக பொன்முடியிலேருந்து தென்காசிக்கு 108 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 108. எப்படி பார்த்தாலும் 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். இந்த செக் போஸ்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வரும்போது காட்ட முடியல, ஏன்னா வரும்போது கேமரா கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். போகும்போது செக் பண்ண மாட்டாங்க. அப்படி கொஞ்சம் குயிக்காக போயிடலான்னு நினைக்கிறேன். அந்த செக் போஸ்ட் இருந்துச்சுன்னா நான் காட்டுறேன். கீழே வர வர வெக்கையும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயிலும் வெக்கை அடிக்கலை, பட் ஆனால் அந்த கூலிங் போயிடுச்சு. செக் போஸ்ட்டே காணும். ரொம்ப நேரமாக செக் போஸ்ட்டை எதிர்பார்த்துட்ருக்கேன். விக்கியை கடைசியாக இறங்கும்போது பார்த்தது ஒரு 10 கிலோமீட்டர் மேலேயே அவனை நான் பார்க்கல. பின்னாடி தான் வந்துட்டுருப்பான். நான் அவன் ஏதோ ஹெல்மெட் போட்டிருந்தான். சரி நான் வெக்க அடிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குயிக்காக வந்துட்டேன். இதுதான் செக் போஸ்ட்டு. இங்கே லெஃப்டில் அந்த பில்டிங் இருக்குல்ல, அங்கே தான் டிக்கெட்ஸ் வாங்கணும். என்ட்ரி டிக்கெட்டு வாங்கிட்டிங்கன்னா, பைக்கில் வந்தீங்கன்னா பேக் எதாவது வச்சுருந்தீங்கன்னா ஏதாவது இருக்கான்னு சும்மா செக் பண்ணுவாங்க. ஆல்கஹாலு, லைட்ரு, சிகரெட்ஸ் அந்த மாதிரி. வேறு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் கரெக்டான டைம் பார்த்து வாங்க. இன்ஸ்டாகிராம் போயிட்டு பொன்முடின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா சர்ச்சில் வந்து லொக்கேஷன் ஒரு மெனு இருக்கும். அதில் போனீங்கன்னா ரீசெண்டாக பொன்முடியில், அதாவது இன்றைக்கெலாம் யார் ஃபோட்டோ போட்டிருக்காங்களோ அதில் தெரியும். அதை வச்சு ஓரளவுக்கு பேசிக்காக ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியும், வெயில் அடிக்குதா என்ன ஏதுன்னு. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நல்ல கிளைமேட்டில் வரணும், அது ஒன்று தான். பொன்முடி விட்டு கீழே இறங்கி டுவர்ட்ஸ் தென்காசி போயிட்டுருக்கோம். எப்படி பார்த்தாலும் ஒரு 5:30 to 5:45 அந்த மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன் டைம் ரீச் ஆக. டைம் இப்போது 3:30. ஸ்விஃப்ட்டுக்கு அலாய் போட்டிருக்கேன். பாடியெல்லாம் விட்டு அலாய் வெளியில் வந்து கிடக்கு. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஹில்ஸில் ஓட்டுறதுனால கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. ஊருக்குள்ளே எங்கேயாவதுனா செம்ம கடுப்பாக இருக்கும். ஏதோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம்.
1 hour and 15 minutes ஆகும். போய்கொண்டே இருக்கிறோம். நடுவில் நின்று ஒரு வாட்டர் பிரேக் மட்டும் எடுத்தோம். காது பயங்கரமாக வலிக்குது. அந்த ஏர் ப்ளக்ஸை வச்சுருந்துருக்கணும். ஏர் ப்ளக்ஸை வைக்காமல் வந்துட்டோன்னா அது ஒரு மாதிரி விசுன்னு காற்று போய், இப்போவும் வைக்கலை ஏன்னா வச்சுட்டு ஓட்ட எரிச்சலாக இருக்குது. வைசர் க்ளோஸ் பண்ணாலும் இந்த வண்டியில் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற விண்ட்ஷீல்டு ஹைட்னால வைசர் க்ளோஸ் பண்ணாலும் இது காற்றடிக்க தான் செய்யும். இதுக்கடுத்து தென்மலைன்னு ஒரு இடம் இருக்குது. தென்மலை போயிட்டு தென்மலை போயிட்டுனா தென்மலை வழியாக போயிட்டு அப்படியே தென்காசி இறங்க வேண்டியதான். தென்மலை ரீச் ஆகிட்டாலே அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். தென்மலை வந்து 12 கிலோமீட்டர்ஸ். ஓகே, சோஃபார் இந்த ட்ரிப்பு வந்து அரௌண்ட் ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும் ஓட்டியிருக்கோம். இப்போ வரைக்கும் இன்னும் வீட்டுக்கு இன்னொரு 30-40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 400 ஆல்மோஸ்ட் 500ன்னு வச்சுக்கோங்களேன். 500 கிலோமீட்டர்ஸ் ட்ரிப்பு 2 நாள். ஃபஸ்ட்டு டே தென்காசி டு கன்னியாகுமரி, கன்னியாகுமரி டு மார்த்தாண்டம், மார்த்தாண்டம் டு வர்க்கலா, வர்க்கலா டு பொன்முடி, பொன்முடி டு தென்காசி. எல்லாமே நான் எல்லா வீடியோஸும் போட்டிருப்பேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா வீடியோஸும் போட்டிருப்பேன். பார்க்கலன்னா எல்லா வீடியோஸும் பாருங்கள். பார்த்துட்டு எது நல்லாயிருக்கு எது நல்லா இல்லை எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓவர் என்தூசியாசமாக இருக்குது, கொஞ்சம் குறைக்கணும். ரப்பர் தோட்டம் தான். ரப்பர் தோட்டத்தை வச்சு சேட்டன்ஸ் பணக்காரனாக ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடையில் ஒரு நாள் நாங்கள் ஜூஸ் குடிச்சிருக்கோம். தென்மலை வந்துட்டோம். இப்போ தான் தென்மலை பிரிட்ஜு கிராஸ் பண்ணோம். ஸோ தென்மலைலாம் இப்போ தான் கிராஸ் பண்ணோம். கரெக்டாக கோப்ரோ டெட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னென்னா பெட்ரோல் வந்து கம்மியாக தான் இருக்குது. கரெக்டாக நெக் டு நெக் இருக்கும் போய் ரீச் ஆகிறதுக்கு. கீழே போய் பெட்ரோல் போடணும். இங்கே வந்து தமிழ்நாடு பார்ட்ரு எது ஃபஸ்ட்டுன்னா செங்கோட்டை தான் தமிழ்நாடு பார்ட்ரு. ஸோ அங்கே தான் இந்தியன் ஆயில் இருக்கும். அங்கே போய் இந்தியன் ஆயிலில் பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணணும். கரெக்டாக ஒரு லிட்ரு இருந்தாலே ஆச்சரியம்தான். சம்திங் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். விக்கி வண்டியில் பெட்ரோல் இன்னும் கம்மியாக தான் இருக்கும். அவன் வண்டியில் என்னென்னா ரிசர்வ் விழுந்து கொஞ்சம் லைக் ட்ரை ஆக போகுது அப்படின்னா ஒரு மாதிரி அடைக்க ஆரம்பிச்சிடும். நல்லா எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆக விடாது. ஐ திங்க் என் வண்டியில் கொஞ்சம் பெட்ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 75 கிலோமீட்டர்ஸ் பெட்ரோல் நான் அவனோட ஜெரிக்கேன்லேருந்து ஊற்றுறதுக்கு முன்னாடியே எனக்கு 75 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் இருந்தது. 75 ப்ளஸ் ஒரு 2 லிட்டர் ஊற்றிருக்கேன். ஸோ 75 ப்ளஸ் ஒரு 60னா ஆல்மோஸ்ட் 130 சம்திங் இருக்கும்ல. ஸோ பொன்முடியிலேருந்து தென்காசி 100 தான். அப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு 1 லிட்டர் இது இருக்கும்னு நினைக்கிறேன்.
மேலே ஃபுல்லாக எல்லாம் காஞ்சு போயிருக்கு வெயிலில். இந்த பாலத்தை பற்றி நானே நிறையா வீடியோவில் சொல்லிட்டேன். ஏன்னா நானே 10 தடவை இந்த ரோட்டில் வந்துட்டேன், 10 தடவையும் இந்த பாலத்தை பற்றி சொல்லிட்டேன். இப்போவும் சொல்ல விரும்பலை. நானும் அந்த குழியில் வந்தேன், பின்னாடி அவனும் அந்த அதே குழியில் விட்டுவான். ஒரு மாதிரி காஞ்சு போயிருக்கு எல்லாம், அவ்வளோதான் போல். ஜனவரி வந்துருச்சுல, ஜனவரி முடிஞ்சிருச்சு, பிப்ரவரியே வரப்போகுது. டே லைட் இருக்கும்போதே இப்படி ஏதாவது லாரி வந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக ஓவர்டேக் பண்ணி போயிடலாம். இன்றைக்கி டே லைட்லேயே போயிடுவோம். ஏன்னா இன்னும் ஹார்ட்லி ஒரு ½ அன் ஹவர் கூட ஆகாது வீட்டுக்கு ரீச் ஆக. பட் ஆனால் சொல்கிறேன், லாஸ்ட் டைம்லாம் மூணார்லேருந்து வரும்போது இந்த வழியாக தான் வந்தோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஐயப்பாவும் விக்கியும் முன்னாடி போயிட்டாங்க. என் ஹெட்லைட்டில் அதாவது நல்ல பல்ப் இருந்தாலே என் ஹெட்லைட் தெரியாது இந்த வண்டியில். அப்போ வேறு அந்த பல்ப் வேறு போயிருந்தது, ஹெட்லைட் பல்ப் ரொம்ப டிம்மாக இருந்தது. அப்போ சுத்தமாக தெரில. நான் போய் சேர்றதுக்குள்ளே என் கண்ணுலாம் நல்லா உத்து பார்த்து போக வேண்டியதாகிடும். சுத்தமாக எதுவும் தெரியாது இங்கே நைட் ஆகிடுச்சுன்னா. ஏன்னா எந்த லைட்டுமே இருக்காது, நைட்டு நல்லா டார்க்காக இருக்கும். அதனால் இன்றைக்கி எப்படியாவது சீக்கிரம் வந்துடும்னு நினச்சேன். அண்ட் பொன்முடியிலையும் பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. அங்கேருந்து கரெக்டாக 3க்கு கிளம்பணும்னு நினைக்கிறேன். 2:30 to 3 அந்த மாதிரி கிளம்பணும். கேரளா செக் போஸ்ட் வரப்போகுது. which means we are officially entering into Tamil Nadu. பரவாயில்ல, நான் கூட பொன்முடி போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ ரொம்ப டயர்டாயிருமோன்னு நினச்சேன். நினச்ச அளவுக்கு டயர்டாக இல்லை, ஓகே தான் நினைக்கிறேன். எப்போவுமே ட்ரிப்பு முடியும் போது கொஞ்சம் ஓவர் எந்தூசியாசம் இருக்கும். அதெல்லாம் அடக்கி வச்சுட்டு வீடு போய் சேரணும். ஹில்லை விட்டு கீழே இறங்கின உடனே 60-70 தான், அதுக்கு மேலே போக மாட்டேன். இந்த கடைசி 5-10 கிலோமீட்டர்ஸ் வந்து எப்போவுமே க்ரூஷியல். மெஜாரிட்டி ஆஃப் த திங் வந்து அப்போ தான் நடக்கும். பயங்கரமாக பசிக்குது. அவனுக்கு பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன், அதான் வண்டி போக மாட்டேன், இந்த அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இண்டியன் ஆயில் இன்னொரு 1-2 கிலோமீட்டரில் வந்துடும் நினைக்கிறேன். அது வரைக்கும் அவன் வண்டி போயிடும் நினைக்கிறேன், ஸ்லோவாகவே போயிடும். அந்த வண்டியில் அப்படி தான் ECUவே அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபியூலே இருந்தாலும் அந்த டெட் ஸ்டாக்கை வந்து காலி பண்ண விடாது. அதனால் அந்த பவரை கட் பண்ணிகிட்டே இருக்கும். வண்டி எல்லாமே எலக்ட்ரானிக் ஆக ஆக கடுப்பு தான். அவங்க இஷ்டத்துக்கு டியூன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி கொஞ்சம் மெக்கானிக்கலாக இருந்துச்சுன்னா போட்டு அடின்னு மக்கள் அடிப்பாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். அதனால் அது இன்ஜினுக்கு நல்லது தான் டெட் ஸ்டாக்கை கிளியர் பண்ணாமல் வண்டி ஓட்டுறது. வேறு ஏதாவது மேஜர் ப்ராப்ளம்ஸ் வர்றதை அதை அவாய்ட் பண்ணும். பட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அவன் வண்டி போகாதுன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 தாண்டாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அடைச்சிட்டே இருக்கும். பெட்ரோல் அவன் மட்டும் போட்டான். இதில் கொஞ்சம் இருந்தது பெட்ரோல். ஒரு லிட்டருக்கு மேலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, நான் எப்பவும் ஒரு பங்க்கில் ரெகுலராக போடுவோம், அங்கேயே போட்டுக்கலான்னு விட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் காட்டுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த விலாகை இந்த ட்ரிப்பை இதோடு முடிச்சுக்கிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம்,
பாய் ஃப்ரம் பிரகாஷ்.